இமயமலையில் தியானத்தை முடித்துவிட்டு நடிகர் ரஜினிகாந்த் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இல்லத்துக்கு சென்று அவரது காலில் விழுந்து ஆசி வாங்கினார். நெல்சன் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து அண்மையில் வெளியாகிய திரைப்படம் ஜெயிலர். இந்த திரைப்படம் கடந்த வாரம் ரிலீஸ் ஆனது. இதைத் தொடர்ந்து நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இமயமலைக்கு புறப்பட்டுச் சென்றார். ஜெயிலர் திரைப்படம் இந்தியா மட்டுமின்றி உலகமெங்கும் உள்ள திரையரங்குகளில் வெற்றி நடை போட்டு வருகிறது. இந்த சூழலில் இமயமலைக்கு சென்று தியானம் செய்து முடித்துவிட்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு சென்றார். பிறகு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வீட்டுக்கு சென்றார். ரஜினியை வாசலில் வந்து வரவேற்ற யோகி ஆதித்யநாத் காலில் ரஜினிகாந்த் விழுந்து ஆசி வாங்கினார். தன்னை விட 21 வருடங்கள் இளையவரான யோகி ஆதித்யநாத்தின் காலில் ரஜினி விழுந்ததை அவரது ரசிகர்களே விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது.